ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிசி கிங்டம். நான் உங்கள் மீனா. எக்ஸாம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. புக்கில் இருந்து நோட்ஸ் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து படிக்க கஷ்டமாக இருக்குதுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலையே வேணாம். நாங்கள் நோட்ஸாகவே கொண்டு வந்துட்டோம். இனிமேல் டாபிக் வைஸ் நம்ம சேனலில் கிளாஸஸ் போகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சூரியனை போல் பிரகாசிக்க வேண்டும் என்றால் சூரியனை போல் எரிய வேண்டும். இது ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது. ஸோ நமக்கு பிரைட்டான ஃப்யூச்சர் வேணும்னா அந்த அளவுக்கு எஃபர்ட்ஸ் போட்டு கஷ்டப்பட்டு படிக்க நம்மளும் ரெடியாக இருக்கணும். ஸோ எஃபர்ட்ஸ் போட நீங்கள் ரெடியா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ண, உங்களுக்கு நோட்ஸ் கொண்டு வர, கிளாஸஸ் கொடுக்க நாங்கள் ரெடி. ஸோ வாங்க கிளாஸஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் இந்திய அரசியலமைப்பு தான் பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பின் தொடக்கமும் உருவான வரலாறும். பிரிட்டிஷ்காரங்க சுமார் 300 வருஷம் நம்மளை ஆட்சி பண்ணாங்க. நமக்கு சுதந்திரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு அரசியலமைப்பு வேணும்னு யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி உருவானது தான் நம்மளோட அரசியலமைப்பு. சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம அரசியலமைப்பு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. 1946 அமைச்சரவை தூதுக்குழு பரிந்துரையின்படி நம்ம அரசியலமைப்பு உருவாக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு டாப்பிக்கை பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பின் தொடக்கம், இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறு. ஃபர்ஸ்ட், ஆங்கிலேயர் ஆட்சியும் இந்திய அரசியலமைப்பின் வரலாறும். இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சியானது இங்கிலாந்து நம்மை ஆட்சி செய்த காலத்திலிருந்தே தொடங்குகிறது. ஸோ நம்மளோட அரசியலமைப்பு வளர்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ ஆரம்பிக்குதுன்னா இங்கிலாந்து நம்ம எப்போ ஆட்சி பண்ணாங்களோ அப்போ இருந்தே நம்மளோட அரசியலமைப்பு வளர்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க நம்மளை ஆட்சி பண்ண வரும்போது முதல்ல வணிகம் பண்ணுற நோக்கத்தில் தான் வராங்க. அவங்களோடது தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. கிபி 1600 டிசம்பர் 31 இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் அவர்களால் வெளியிடப்பட்ட பட்டயத்தின்படி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வணிகத் தலங்களை அமைத்தது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, கிபி 1600 டிசம்பர் 31 அன்னைக்கு இங்கிலாந்து அரசி முதலாம் எலிசபெத் அவர்கள் ஒரு பட்டயம் வெளியிடுறாங்க. ஸோ அதன்படி கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் வணிக தளத்தை அமைத்தது. ஆரம்பத்தில் வியாபார நிறுவனமாக இந்தியாவிற்குள் நிர்வாக சக்தியாக உருவெடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு வியாபார நோக்கத்தில் வணிகம் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் உள்ளே வராங்க. அப்புறம் அவங்க நம்மளை நிர்வாகம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்தியாவில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் ஆதிக்கம் ஏற்பட வங்காளத்தில் நடைபெற்ற பிளாசி போர் மற்றும் பக்சார் போர் காரணமாக அமைந்தன. ஸோ ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி நமக்குள்ள ஆதிக்கம், நம்ம நாட்டில் ஆதிக்கம் ஏற்படுறதுக்கு எது ரீசனாக இருக்குன்னா பிளாசி போர் அப்புறம் பக்சார் போர். பிளாசி போர் எப்போ நடக்குதுன்னா 1757 ஜூன் 23. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிளாசி போர் 1757 ஜூன் 23. பக்சார் போர் அக்டோபர் 22 1764. ஸோ இந்த 2 போர் தான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசியல் ஆதிக்கம் ஏற்பட நமக்கு வழிவகுக்குது. இந்த போர் எங்கே நடைபெறுதுன்னா வங்காளத்தில் நடைபெறுது. அதுக்கப்புறம் 1764 ஆண்டு வரை வர்த்தக பணிகள் மட்டுமே செய்து வந்த கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ 1764 வரைக்கும் வர்த்தக பணி மட்டும்தான் அந்த கிழக்கிந்திய கம்பெனி செஞ்சுட்டு வருது. அதுக்கப்புறம் 1765 அலகாபாத் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. ஸோ அந்த உடன்படிக்கையின்படி தான் பக்சார் போரும் முடிவுக்கு கொண்டு வருது. ஸோ அலகாபாத் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்திடப்பட்டதுன்னா 1765. ஸோ அது கையெழுத்திடப்பட்டதால் என்ன முடிவுக்கு வருது அப்படின்னா பக்சார் போர் முடிவுக்கு வருது. இவ்வுடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் திவானி உரிமையை பெற்றனர். அதாவது வருவாய், வரி வசூல் மற்றும் குடிமையியல் நீதி மீதான உரிமைகள். ஸோ இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயர்கள் எந்தெந்த சைடில் திவானி உரிமையை பெறாங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா. திவானி உரிமை அப்படின்னா என்னன்னா வருவாய், வரி வசூல் மற்றும் குடிமையியல் நீதி மீதான உரிமைகள். ஸோ அவங்க வருவாய் பண்ணுறதுக்கும் வரி வசூல் பண்ணுறதுக்கும் சிவில் ரைட்ஸுக்கான உரிமை திவானி உரிமை. இது திவானி உரிமை எந்த உடன்படிக்கையின் படி அப்படின்னு சொல்லி கேட்டால் அலகாபாத் உடன்படிக்கையின் படி தான் கொண்டு வராங்க. ஸோ அலகாபாத் உடன்படிக்கை என்ன முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்னா பக்சார் போரை முடிவுக்கு கொண்டு வருது.
அலகாபாத் உடன்படிக்கை எப்பொழுது கையெழுத்திடப்பட்டதுன்னா 1765. ஸோ அடுத்தது, ஆங்கிலேயர்களுக்கு திவானி உரிமையை இறுதி செய்தவர் முகலாய பேரரசர் ஷா ஆலம் ஆவார். ஸோ ஆங்கிலேயர்களுக்கு திவானி உரிமையை யார் உறுதி செய்கிறா அப்படின்னா, இறுதி செய்தவர் முகலாய பேரரசர் ஷா ஆலம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒரு நோட் பென் வச்சு இதெல்லாம் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியாவை நிர்வாகம் செய்ய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் பட்டய சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. ஸோ நம்மளோட இந்தியாவை ரூல் பண்ணுறதுன்னு அவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. டிசைட் பண்ணதுக்கப்புறம் சில சட்டம்லாம் கொண்டு வராங்க, ஒழுங்குமுறை சட்டம் மற்றும் பட்டய சட்டங்கள். ஸோ அடுத்தது பாருங்க, ஆங்கிலேய நேரடி ஆட்சி. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்? இப்போ இது வரைக்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியோட பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ அடுத்தது ஆங்கிலேய நேரடி ஆட்சி பார்க்க போகிறோம். 1857 பெரும் புரட்சிக்கு பின்னர் கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்தது. ஸோ பெரும் புரட்சி எப்போ நடைபெற்றதுன்னு பார்த்தா 1857. பெரும் புரட்சி எப்போ நடைபெறுது? 1857. ஸோ அதுக்கு பின்னர் தான் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்சி முடிவுக்கு வந்து விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கையின் மூலம் இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சி ஏற்பட்டது. அது வரைக்கும் அந்த கிழக்கிந்திய கம்பெனி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ எது வரைக்கும்னா 1857 பெரும் புரட்சி நடக்கிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் விக்டோரியா மகாராணி வந்து ஒரு பேரறிக்கை விடுறாங்க. ஸோ அதன்படி இங்கிலாந்து அரசு வந்து நம்மளை நேரடியாகவே ஆட்சி பண்ணுது. பின்னர் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தால் இந்திய கவுன்சில் சட்டங்கள் மற்றும் இந்திய அரசு சட்டங்கள் இந்தியாவை நிர்வகிக்க இயற்றப்பட்டன. ஸோ இங்கிலாந்து நாடாளுமன்றம் என்ன பண்ணுதுன்னா, இந்திய கவுன்சில் சட்டங்கள் மற்றும் இந்திய அரசு சட்டங்கள் இந்தியாவை நிர்வகிக்க, ஸோ அவங்க வந்து இந்த சட்டம்லாம் இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்கன்னா, இங்கிலாந்து நாடாளுமன்றம். என்னென்ன சட்டம்னு பாருங்க, இந்திய கவுன்சில் சட்டம், இந்திய அரசு சட்டம். அடுத்தது, இவற்றின் பரிணாம வளர்ச்சி தான் இன்றைய நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். ஸோ அவங்க அப்போ கொண்டு வந்த ரூலோட ஒரு பரிணாம வளர்ச்சி. ஸோ அது இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகி தான் இப்போ நமக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நமது இந்திய அரசியலமைப்பின் பெரும் பகுதியானது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பின் பெரும் பகுதி எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னா இங்கிலாந்து அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். அடுத்தது பாருங்கள், இது பாக்ஸ் பண்ணியிருக்கோன்னா இப்போ நீங்கள் பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதை விட இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது. ஒரு நாட்டின் நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைந்துள்ளது என்பதை பிரதிபலிக்கும் அடிப்படை சட்டமே அரசியலமைப்பு ஆகும். ஸோ ஒரு நாட்டின் நிர்வாகம் வந்து என்ன கொள்கை அடிப்படையில் இருக்குது அப்படின்றத பிரதிபலிக்கிற அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு. அரசியலமைப்பு என்ற கருத்தாக்கம் முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. ஸோ அரசியலமைப்பு அப்படின்ற கருத்து நமக்கு முதல்ல எங்கேருந்து கிடைக்குதுன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தோன்றுச்சு. அடுத்தது பாருங்க, இந்திய அரசியலமைப்பின் வளர்ச்சியை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ நம்மளோட இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சியை 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். ஸோ அந்த பிரிவு என்னென்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வராங்க. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, கிழக்கிந்திய கம்பெனி கொஞ்ச நாள் நம்மளை ரூல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கிலாந்து அரசு வந்து நம்மளை நேரடி ஆட்சி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும்னா 1773 1857 வரைக்கும். அடுத்தது பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 1858 1947 வரைக்கும். இந்த 2 பிரிவையும் தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆங்கில ஆட்சிக்கால நிர்வாக சட்டங்கள். ஸோ இந்த இயர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இயர், இந்த பெரும் புரட்சி, இந்த சட்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸாக கேட்பாங்க. ஸோ 1857 பெரும் புரட்சியின் விளைவாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான் ஆட்சி மாற்றம் எப்போ நடக்குதுன்னா 1857 நடந்த பெரும் புரட்சியின் விளைவாக. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் 1773 1858. ஃபர்ஸ்ட் 1773 ஒழுங்குமுறை சட்டம், 1784 பிட் இந்திய சட்டம், 1793
இந்திய சாசன பட்டய சட்டம். அதுக்கப்புறம் 1813 ஒரு இந்திய சாசன பட்டய சட்டம். அதுக்கப்புறம் 1833 இந்திய சாசன பட்டய சட்டம். அதுக்கப்புறம் 1853 இந்திய சாசன பட்டய சட்டம். ஸோ மொத்தம் 6 சட்டம். எப்போனா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியில் கொண்டு வந்த சட்டம் இதெல்லாம் 1773 1858 வரைக்கும். ஸோ இந்த சட்டம்லாம் என்னென்னு நம்ம பின்னாடி கிளாஸஸில் ப்ரீஃபாக பார்க்க தான் போகிறோம். ஸோ இந்த சட்டத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். 1858 இந்திய அரசாங்க சட்டம். 1861 இந்திய கவுன்சில் சட்டம். 1892 இந்திய கவுன்சில் சட்டம். 1909 இந்திய கவுன்சில் சட்டம். 1919 இந்திய அரசு சட்டம். 1935 இந்திய அரசு சட்டம். 1947 இந்திய சுதந்திர சட்டம். ஸோ இந்திய சுதந்திர சட்டம் எப்போ கொண்டு வராங்க? 1947. இந்த இயர்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வரப்பட்ட சட்டம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சிக்கு கீழே என்னென்ன சட்டம் கொண்டு வந்தாங்க, அந்த சட்டம்லாம் எதுக்காக அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் 1778. இங்கிலாந்து அரசானது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்தி இந்தியாவில் கம்பெனி நிர்வாகம் செய்ய உரிமை வழங்கி ஒரு சட்டம் இயற்றியது. இதுவே ஒழுங்குமுறை சட்டம். ஸோ இங்கிலாந்து அரசு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியை ஒழுங்குபடுத்தி நிர்வாகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரிமையை வழங்கி ஒரு சட்டம் போடுறாங்க. அதுதான் ஒழுங்குமுறை சட்டம். இச்சட்டம் இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு என்பவரால் கொண்டு வரப்பட்டது. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னா இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்தவர் யாரு? இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு. அடுத்தது, இச்சட்டம் இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அடிக்கல் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இந்திய அரசியலமைப்பின் முதல் படி இல்லை அடிக்கல் அப்படின்னா எதை சொல்வோம்னா ஒழுங்குமுறை சட்டத்தை தான். இச்சட்டமே பிற்கால இந்திய அரசியலமைப்பிற்கு அடித்தளமாக அமைந்தது. ஸோ இந்த சட்டம் தான் பின்னாடி இந்திய அரசியலமைப்புக்கு அடித்தளமாக அமையுது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு மூலம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அரசியல் மற்றும் நிர்வாக பொறுப்புகளை முதன்முறையாக அங்கீகரித்தது. ஸோ எழுதப்பட்ட அரசியலமைப்பு மூலமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் நிர்வாக பொறுப்புகளை முதன்முறையாக இந்த ஒழுங்குமுறை சட்டம் அங்கீகரிக்குது. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் 1773. இதை கொண்டு வந்தவர் யாருன்னா இங்கிலாந்து பிரதமர் நார்த் பிரபு. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகம் செய்ய இந்த சட்டம் கொண்டு வருது. ஸோ இது பின்னாடி நம்மளோட அரசியலமைப்பிற்கு அடித்தளமாக அமையுது. இதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இந்திய அரசியலமைப்பின் முதல் படி அல்லது அடிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 3 பிரிவுகளில் சீர்திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அதை சீர்திருத்தம் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று, வணிகத்துறை இயக்குனர் குழு 24 பேர். முதல்ல வணிகத்துறை இயக்குனர் குழு ஒன்று கொண்டு வராங்க. அதில் 24 பேர் இருக்காங்க. அடுத்து நிர்வாகத்துறை, கவர்னர் ஜெனரல் மற்றும் 4 பேர் கொண்ட நிர்வாக குழு. இதில் ஒரு கவர்னர் ஜெனரல் இருக்காங்க, அடுத்தது 4 பேர் இருக்காங்க. ஸோ 1+4 5 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு. அடுத்து நீதித்துறை, தலைமை நீதிபதி மற்றும் 3 நீதிபதிகள். ஸோ இதில் 4 பேர் இருக்காங்க. இந்த 3 பிரிவு வரையாக சீர்திருத்தம் செய்யப்படுது. முதல்ல எதை பார்க்க போகிறோன்னா நிர்வாக குழுவை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3ல் நம்ம முதல்ல எதை பார்க்க போகிறோன்னா நிர்வாக குழு. வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என அழைக்கப்பட்டார். ஸோ வங்காளத்தோட கவர்னரை என்னன்னு சொல்கிறாங்க? கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என அழைக்கப்படுறார். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. ஸோ வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேஸ்டிங்ஸ் பிரபு. வங்காள கவர்னர் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய மாகாணங்களில் தலைமை கவர்னர்களாகவும் நியமிக்கப்பட்டார். பம்பாய், மதராஸ் ஆளுநர்கள் தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வங்காள கவர்னர் கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் ஆகிய மாகாணத்தில் தலைமை கவர்னராக இருக்கார். இந்த 3 மாகாணத்துலேயும் தலைமை கவர்னராக இருக்கார்.
பம்பாய் மதராஸ் ஆளுநர்கள் வந்து தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். மற்ற 2 மாகாணத்தில் இருக்கவங்க வந்து தலைமை ஆளுநருக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்னர் ஜெனரலுக்கு உதவ 4 உறுப்பினர்கள் கொண்ட நிர்வாக குழு. ஸோ கவர்னர் ஜெனரல் இல்லாமல் அந்த நிர்வாக குழுவில் 4 பேர் இருக்காங்க. கவர்னர் ஜெனரல் வந்து தலைமை ஆளுநர், அவரோட பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள். கையூட்டு வாங்க தடை விதித்தது தனிப்பட்ட வர்த்தகம். ஸோ வந்து லஞ்சம் வாங்க தடை விதிக்கிறாங்க. தனிப்பட்ட வர்த்தகம் மக்களிடமிருந்து பரிசு பெறுவதை தடை செய்யப்பட்டது. ஸோ லஞ்சமும் வாங்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு தனிப்பட்ட வர்த்தகம் வந்து மக்களிடமிருந்து பரிசும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை செஞ்சுருக்காங்க. ஸோ நிர்வாக குழுவில் இதோட முடிஞ்சது. அடுத்தது இயக்குனர் குழு. இயக்குனர் குழு வந்து வணிகத்துறை வணிக குழு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இயக்குனர் குழு. கம்பெனியின் வணிகம் இயக்குனர் குழுவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ ஆங்கில கிழக்கிந்தியோட கம்பெனியோட வணிகம் வந்து இயக்குனர் குழுவோட கட்டுப்பாட்டில் இருக்குது. வரவு செலவு, சிவில், இராணுவ அறிக்கை, ஸோ இதெல்லாம் தரத்துக்கு இயக்குனர் குழு கட்டாயப்படுத்தப்பட்டது. இயக்குனர் குழுவோட வேலை என்னென்னா வரவு செலவு சொல்லணும், சிவில் மற்றும் இராணுவம் பற்றி அறிக்கை தரணும். இதோட பதவிக்காலம் வந்து 1 ஆண்டிலிருந்து 4 ஆண்டுகளாக இயக்குனர் குழுவில் உள்ள உறுப்பினர்களுக்கு உயர்த்தப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஆண்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை 4 ஆண்டாக உயர்த்தி கொடுக்குறாங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள், அடுத்த பாயிண்ட். இயக்குனர் குழுவின் 1/4 பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுறாங்க. ஸோ இயக்குனர் குழுவில் இருக்க 1/4 பங்கு உறுப்பினர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஓய்வு பெறுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இயக்குனர் குழுவில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம், நிர்வாக குழு. அடுத்தது இயக்குனர் குழு பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நீதித்துறையை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நீதித்துறை. ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 1774 கல்கத்தா வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 3 இணை நீதிபதிகள் நியமிக்கப்பட்டனர். ஸோ நீதித்துறை எப்பன்னா 1774 கல்கத்தா வில்லியம் கோட்டையில் உச்ச நீதிமன்றம் அமைக்கிறாங்க. அதில் ஒரு தலைமை நீதிபதி 3 இணை நீதிபதிகள் நியமிக்கப்படுறாங்க. முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. நீதித்துறையில் முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு? சர் எலிஜா இம்பே. 3 இணை நீதிபதிகள் வந்து செம்பஸ், லெமெஸ்டர் மற்றும் ஹைடி. முதல் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. 3 இணை நீதிபதிகள் வந்து செம்பஸ், லெமெஸ்டர் மற்றும் ஹைடி. மாவட்ட ஆட்சியரின் கீழ் மாவட்ட உரிமையில் நீதிமன்றம் செயல்பட்டது. ஸோ நீதிமன்றம் எப்படி செயல்படுதுன்னா மாவட்ட ஆட்சியரின் கீழே மாவட்ட உரிமையில் மூலமாக செயல்படுது. இந்தியாவில் நிர்வாகத்துறை மற்றும் நீதித்துறை என ஒருங்கிணைந்த மத்திய நிர்வாகம் ஏற்பட தூண்டுகோலாக ஒழுங்குமுறை சட்டம் அமைத்தது. ஸோ ஒழுங்குமுறை சட்டம் எதுக்கு யூஸ் ஆச்சுன்னா இந்தியாவில் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் ஒருங்கிணைந்து மத்திய நிர்வாகமாக ஏற்பட தூண்டுகோலாக இருந்தது ஒழுங்குமுறை சட்டம் தான். ஸோ ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த 3 பிரிவையும் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இந்த வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர், இவரை பற்றி தான் இந்த பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதெல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். இவர் எப்போ ஆளுநராக நியமனம் ஆகிறார்னா 1772 நியமனம் ஆகிறார். 1772 வங்காளத்தின் ஆளுநராக நியமனம். 1772 வரி வசூலுக்காக மாவட்ட ஆட்சியர் பதவியை உருவாக்கினார். ஸோ 1772 என்ன பண்ணுறாருன்னா வரி வசூலுக்காக மாவட்ட ஆட்சியர் பதவியும் இவர் உருவாக்குறாரு. 1772 ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை ஒழித்தார். ஸோ ராபர்ட் கிளைவ் வந்து இரட்டை ஆட்சி முறையை வச்சிருந்தாரு. அதை யார் ஒழிக்கிறாங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். எப்போனா 1772. 1773 to 1785 வரை வங்காளத்தின் தலைமை ஆளுநராக பணியாற்றினார். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து தலைமை ஆளுநராக எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருந்தார் அப்படின்னா 1773 1785 வரைக்கும். ஒரே மாதிரியான முன்கட்டண அஞ்சல் முறையை அறிமுகப்படுத்தினார். ஸோ அஞ்சல் முறைக்கு முன்கட்டண அஞ்சல் முறை வந்து ஒரே மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறார். தஸ்குகள் எனப்படும் இலவச அனுமதி சீட்டுகளை ஒழிக்கிறார். இவர் வந்து இலவச அனுமதி சீட்டையும் ஒழிக்கிறார். கற்றறிந்த பண்டிதர்களால் இந்து சட்ட தொகுப்பு வடமொழியில் உருவாக்கப்பட்டது.
மேலும் இது பாரசீக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இதன் ஆங்கில வடிவம் ஹால் ஹெட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஸோ பண்டிதர்கள் இருக்காங்களா, கற்றறிந்த பண்டிதர்களை வச்சு இந்து சட்ட தொகுப்பு, நம்மளோட இந்து சட்ட தொகுப்பை ஃபஸ்ட்டு வடமொழியில் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாரசீக மொழியிலையும் மொழிபெயர்க்கிறாங்க. இதோட ஆங்கில வடிவம் வந்து யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா ஹால் ஹெட் என்பவரால் உருவாக்கப்பட்டது. ஹால் ஹெட். கருவூலம் முர்ஷிதாபாத்திலிருந்து கல்கத்தாவிற்கு மாற்றம். மேலும் ஒரு தலைமை கணக்கரும் நியமிக்கப்பட்டார். ஸோ கருவூலம் வந்து முர்ஷிதாபாத்லேருந்து கல்கத்தாவுக்கு மாற்றுறாரு. யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். முர்ஷிதாபாத்லேருந்து கல்கத்தாவுக்கு வாரன் ஹேஸ்டிங்ஸ் வந்து கருவூலத்தை மாற்றுறாரு. ஸோ ஒரு தலைமை கணக்கரையும் நியமிக்கிறாரு. அவ்வளோதான். வாரன் ஹேஸ்டிங்ஸ் பற்றி இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். 1781ஆம் ஆண்டின் திருத்த சட்டம். 1781ஆம் ஆண்டு திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இச்சட்டமானது 1773ஆம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை சரி செய்ய பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இயற்றியது. இது சமரச சட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா? அதில் சில குறைபாடுகள் இருந்திருக்கு. அதை சரி செய்யறதுக்காக 1781ஆம் ஆண்டு திருத்த சட்டம் கொண்டு வராங்க பிரிட்டிஷ் நாடாளுமன்றம். இது வந்து சமரச சட்டம் எனவும் அழைக்கப்படுகிறது. ஸோ சமரச சட்டம் அப்படின்னா என்னன்னா 1781ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டம். அடுத்தது பாருங்க, பிட் இந்திய சட்டம். பிட் இந்திய சட்டம் வந்து 1784 ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை களைவதற்காக இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அவர்களால் இயற்றப்பட்டது. ஸோ பிட் இந்திய சட்டம் வந்து எப்போ கொண்டு வராங்கன்னா 1784 ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை களைவதற்காக இங்கிலாந்து பிரதமர் இளைய பிட் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. பிட் இந்திய சட்டம் கம்பெனியின் விவகாரங்களை கட்டுப்படுத்தியது. ஸோ பிட் இந்திய சட்டம் என்ன பண்ணுதுன்னா கம்பெனியோட விவகாரத்தெல்லாம் கட்டுப்படுத்துது. கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. 1786ஆம் ஆண்டு காரன்வாலிஸின் வேண்டுகோளுக்கு இணங்க பிரதமர் பிட் இந்திய சட்டத்தில் சில திருத்தங்கள் செய்து மேலும் சிறப்பு அதிகாரம் வழங்கினார். ஸோ 1786ஆம் ஆண்டு காரன்வாலிஸ் வந்து ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பிரதமர் பிட் வந்து இந்திய சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து மேலும் சிறப்பு அதிகாரத்தை வழங்கினார். ஸோ பிட் இந்திய சட்டம் 1784 உருவாகுது. இதை கொண்டு வந்தவர் வந்து பிரதமர் இளைய பிட். எதனாலனா ஒழுங்குமுறை சட்டத்தின் குறைபாடுகளை களைவதற்காக. இது வந்து கம்பெனியோட விவகாரங்களை கட்டுப்படுத்துது. 1786ஆம் ஆண்டு காரன்வாலிஸ் ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு. அதன்படி இந்திய சட்டத்தில் வந்து சில திருத்தங்கள் செய்து மேலும் அதிகாரம் கொண்டு வராங்க, மேலும் அதிகாரம் வழங்குறாங்க. அடுத்தது தலைமை ஆளுநருக்கு ஆலோசனை குழுவின் முடிவுகளை நிராகரிக்க அதிகாரம் வழங்கியது. ஸோ தலைமை ஆளுநருக்கு வந்து ஆலோசனை குழு முடிவுகளை வந்து நிராகரிக்க அதிகாரம் இருந்துச்சு. அதை வந்து இந்த பிட் இந்திய சட்டம் கொண்டு வருது. நோக்கம் வந்து பிட் இந்திய சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவித்தல், பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளித்தல். ஸோ இது கொண்டு வரதுக்கான நோக்கம் என்னன்னா இந்தியாவில் சிறந்த அரசாங்கத்தை தோற்றுவிக்கிறதும் இந்திய பகுதிகளுக்கு, பிரிட்டிஷ் இந்திய பகுதிகளுக்கு போதிய பாதுகாப்பு அளிக்கிறதுக்கும் தான். இதோட செயல்பாடுகள் வந்து பிட் இந்திய சட்டம் இருக்கு இல்லையா, இதோட செயல்பாடுகள் அடுத்து பார்க்க போகிறோம். 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்டது. 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் உருவாக்கப்படுது. கட்டுப்பாட்டு வாரியம் அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு வணிக நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிட்டன. இயக்குனர் குழுவில் மாற்றம் இல்லை. ஸோ வந்து இந்த 6 உறுப்பினர்களை கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பிட் இந்திய சட்டம் கொண்டு வருது. இதில் வந்து கட்டுப்பாட்டு வாரியம் அரசு நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுறாங்க, சூப்பர்வைசிங் பண்ணுறாங்க. இயக்குனர் குழுவில் மாற்றம் இல்லை. இயக்குனர் குழுவில் எந்த மாற்றமும் இல்லை. கவர்னர் ஜெனரல் மற்றும் கமாண்டர் இன் சீஃப் பதவிகள் ஒன்றிணைக்கப்பட்டன. கவர்னர் ஜெனரலும் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்ற பதவியும் வந்து ஒருங்கிணைக்கப்படுறது. இராணுவம் மற்றும் குடிமை அமைப்புகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டன. ஸோ இராணுவமும் குடிமை அமைப்புகளும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3ஆக குறைக்கப்பட்டது. மேலும்
கம்பெனியின் நிலப்பரப்புகள் பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்புகள் என அழைக்கப்பட்டன. ஸோ பிரிட்டிஷ் இந்திய சட்டத்தோட செயல்பாடு என்னென்னா 6 உறுப்பினர்கள் கொண்ட கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது. அந்த கட்டுப்பாட்டு வாரியம் வந்து அரசியல் நடவடிக்கைகளையும் இயக்குனர் குழு நடவடிக்கைகளையும் மேற்பார்வையிடுது. இயக்குனர் குழுவில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. கவர்னர் ஜெனரல் மற்றும் கமாண்டர் இன் சீஃப் பதவிகள் வந்து ஒன்றிணைக்கப்படுது. ஸோ இராணுவத்தையும் குடிமை அமைப்பையும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க. தலைமை ஆளுநரில் நிர்வாக குழு இருக்கு இல்லையா, தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 4லிருந்து 3 குறைச்சிடுறாங்க. மேலும் கம்பெனியின் நிலப்பரப்புகள் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் நிலப்பரப்புகள் என அழைக்கப்பட்டன. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டாப்பிக்கில் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து பார்ட் 1 தான். இதோட பார்ட் 2 வந்து நாங்கள் சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவோம். மறக்காமல் நீங்கள் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் வேணும், இல்லை இன்னும் வேறு எந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகும். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.